चांद वाली अम्मा. चांद चांदना निला चंदिरन. चंदिरनिन अम्मा चंदिरनिन ताई. तुम शरारत तो करती ही होगी. तुम शरारत शरारतना कुरुம்பு சேட்டை. நீங்கள் வந்து சேட்டை பண்ணுவீங்க இல்லையா. कौन कौन सी शरारत करती हो. யார் யார்கிட்டலாம் சேட்டை பண்ணுவீங்க குறும்பு பண்ணுவீங்க. इन चीज़ों का इस्तेमाल तुम कोई शरारत करने के लिए कैसे करोगी. இந்த கீழே இருக்கிற இந்த பொருட்களெல்லாம் வச்சு என்னென்ன மாதிரி குறும்புகள்லாம் நீங்கள் செய்வீங்க. ஜாடு ஜாடு ஜாடுனா துடைப்பம். ப்ரூம்ஸ்டிக். பங்க் பங்க்னா ஃபேனோட இறகு சிறகு இறக்கைன்னு சொல்லுவோம்ல அது பங்க். कागज़ कागज़ना पेपर. गुब्बारा गुब्बाराना बलून. बहुत समय पहले की बात है. முன்னொரு சமயத்தில் ரொம்ப முன்னாடி நடந்த ஒரு கதை இது. ஏக் பூடி அம்மாத்தி ஒரு வயதான அம்மா இருந்தாங்க. பில்குல் அகேலி அவங்க தனியாக இருந்தாங்க. அகேலினா அலோன். உஸ்கா அப்பனா கோயி நாத்தா அவங்க கூட யாருமே கிடையாது. கோயி நாத்தா யாருமே இல்லை. கர்கா காம் காஜ் உசை கூத் ஹி கர்னா. கர்கா காம் காஜ் வீட்டோட எல்லா வேலைகளுமே அவங்க தனியாக சுயமாக சொந்தமாக அவங்களே தான் செஞ்சுக்குவாங்க. கர்னா படுத்தா. சுபக் உட்கர் குயேசே பானி லானா. சுபக் உட்கர் காலையிலேயே எழுந்து குயேசே பானி லானா. குயேனா கிணறு. கிணற்றிலிருந்து தண்ணி எடுக்கிறதுலேருந்து கானா பனானா ஆதி. கானா சாப்பாடு செய்கிறது முத கொண்டு எல்லாமே அந்த வயதான அம்மாவே தான் செல்ஃபாக அவங்களே செஞ்சுக்குவாங்க. உஸ்கே சாத் ஏக் பரேஷானி தி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இருந்தது. என்ன பிரச்சனைனா வகு ரோஜ் சுபக் உட்கர் ஜப் கர்மே ஜாடு லகாத்தி தப் தக். வகு ரோஜ் சுபக் டெய்லி அவங்க எழுந்து கர்மே ஜாடு லகாத்தி கர்ரை க்ளீன் பண்ணுறதுக்காக தொடப்பம் கையில் எடுக்கிறாங்க இல்லையா அப்பையிலிருந்து तो सब ठीक रहता पर जैसे ही वह आंगन में जाती और झाड़ू लगाने के लिए झुकती तभी आसमान आकर उसकी कमर से टकराता. सब ठीक रहता पर जैसे அவங்க எப்போ எல்லாம் கையில் தொடப்பத்தோட ஆங்கன்மேனா வீட்டு வாசலை பெருக்க வெளியில் வராங்களோ அப்போ எல்லாமே और झाड़ू लगाने के लिए झुकती எப்போல்லாம் வீட்டு வாசல் பெருக்க கையில் தொடப்பத்தோட பெண்ட் பண்ணுறாங்களோ குனிகிறாங்களோ ஜுக்தினா பெண்ட் பண்ணுறாங்களோ தபி ஆஸ்மான் ஆக்கர் உஸ்கி கமர் சே டக்கரத்தா. அப்போ எல்லாமே இந்த ஆஸ்மான் வந்து என்ன பண்ணுது. ஆஸ்மான்னா வானம் ஸ்கை. வானம் வந்து கமர்மே டக்கரத்தா. கமர்னா ஹிப்பு அவங்க இடுப்பில் வந்து இடிக்குமா. டக்கரத்தா ஒரு இடுப்பாண்ட வந்து ஒரு இடி இடிக்குமா. अम्मा उसे घुरकर देखती तो वह दौड़ा हट जाता. அம்மா இதெல்லாம் பார்த்து அந்த வானத்தை வந்து ஒரு உத்து பார்ப்பாங்களாம். அது வானம் வந்து அந்த அம்மா மேலே இடுப்பில் இடிக்க வரும்போது அந்த வானத்தை உத்து முறைச்சி பார்ப்பாங்களாம். அப்படி முறைச்சி பார்த்தா ஹட் ஜாத்தா வேகமாக மூவ் ஆகி மேலே போயிடுமா திரும்பவும் வானம். ஃபிர் வகு ஜைசே ஹி துபாரா ஜுக்தி திரும்பவும் அந்த வானம் என்ன பண்ணுமா ஜைசே திரும்பவும் செகண்ட் டைமும் இதே மாதிரி வந்து ஆஸ்மான் ஃபிர் அப்பனி ஹர்கத் தோஹராத்தா திரும்பவும் வந்து அதோட நாட்டியான வேலைகளை செய்ய திரும்பவும் அந்த அம்மா மேலே இடிக்கிறதுக்கு ரிப்பீட்டாக திரும்பவும் கீழே வருமா. ஏக் தின் தோ தின் தீன் தின் ஒரு நாள் இல்லை 2 நாள் 3 நாள் லகாத்தார் யஹி க்ரம் சல்தா ரஹ கண்டினியூ. லகாத்தார்னா தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு வருதான் இது ஒரு வேலையாகவே. அம்மா ஜாடு லகாயே और ஆஸ்மான் உஸ் தங் கரே. அம்மா எப்பெல்லாம் தொடப்பு எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் வானம் இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. என்ன ட்ரபிள். அந்த அம்மா இடுப்பு மேலே வந்து இடிக்கிறது. யார் பண்ணுறது. ஆஸ்மான் வானம். एक दिन कुएं पर पानी भरने को लेकर अम्मा का किसी और से झगड़ा हो गया. ஒரு நாள் குயேனா கிணறு இல்லையா அந்த கிணற்றிலிருந்து பானி எடுத்துகிட்டு வரும்போது அம்மாவுக்கு வந்து யாரோ ஒருத்தர் கூட ஜகடா ஹோகையா சண்டை வந்துருச்சான்.
அம்மா ஜரா குஸ்ஸே में थी அம்மாக்கு வந்து உடனே நிறைய கோபமும் வேற வந்துச்சு वह झाड़ू उठाकर आंगन में गई और जैसे ही चुकी அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் வச்சுட்டு ஜாடு உட்டாக்கர் அந்த தொடப்பத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஆங்கன்மே கை வீட்டு வாசலில் வந்து திரும்பவும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க आसमान ने अपनी आदत के अनुसार उसे फिर छेड़ा ஆஸ்மான்னா யார் வானம் என்ன பண்ணுது எப்பொழுதும் போல் தன்னோட பழக்கம் என்ன அந்த அம்மாவை வந்து இடிக்கணும் ஸோ அந்த அம்மா வந்து திரும்ப வந்து இடிக்கிறதுக்காகவும் அனுசார் உசை ஃபிர் சேடா ட்ரபிள் பண்ணுறதுக்கு வானம் என்ன பண்ணுதான் திரும்பவும் கீழே இறங்கி வருதான் अम्मा ने आव देखा ना ताव और कसकर एक झाड़ू आसमान को दे मारी அம்மாவா என்ன பண்ணுறாங்க எப்பவும் போல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தொடப்பத்தை வச்சு கொஞ்சம் ஒரு விரட்டுறாங்க கஸ்கர்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பவராக ஜாடு ஆஸ்மான்கோ தேபாரி கொஞ்சம் இந்த வானத்தை பார்த்த மாதிரி அந்த தொடப்பத்தை எடுத்து ஒரு அடி அடிக்கிறாங்க ஆஸ்மான் ஜட் ஹட் கயா உடனே என்ன பண்ணுது ஜட் ஹட் கயா உடனே வானம் வந்து தூரமாக போயிடுது பர் வகுபி அப்பனி ஆதத்து சே மஜ்பூர் தா திரும்பவும் அது என்ன பண்ணுது ஆஸ்மான் என்ன பண்ணுது தன்னுடைய எப்பவும் போல வேலையை திரும்பவும் காட்ட ஆரம்பிக்குது சேட்டை பண்ண ஆரம்பிக்குது दूसरी बार फिर अम्मा के झुकते ही टक्कर मारने लगा திரும்பவும் ரெண்டாவது தடவையும் அம்மா வந்து பெருக்கிறதுக்காக திரும்ப பெண்ட் பண்ணும்போது டக்கர் மார்னே லகா திரும்பவும் ஒரு அடி வந்து அடிக்குது யாரு ஆஸ்மான் அம்மா ने फिर पूरी ताकत से उस पर वार किया அம்மா என்ன பண்ணுறாங்க திரும்பவும் பூரி தாக்கத் ஃபுல்லாக அவங்களோட ஃபுல் பவரோட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அடி அடிக்கிறாங்க எதில் அந்த தொடப்பத்தில் ஜாடுவில் ஆஸ்மான்கோ ஷராரத் சூஜி அந்த வானத்துடைய ஷராரத் குறும்பு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது இஸ் பார் உஸ்னே ஜாடு பக்கட்லி இந்த முறை என்ன பண்ணுது இஸ் பார் இந்த தடவை உஸ்னே ஜாடு பக்கட்லி அந்த தொடப்பத்தை வந்து பிடிச்சிக்குது யாரு ஆஸ்மான் உதர் அம்மா அபி ஜாடு பக்கடே இந்த பக்கமும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க ஜாடுவை பிடிச்சிக்கிறாங்க ரஸ்ஸா கஷினா அது வந்து ஒரு ரோப் கையில் வச்சு விளையாடும் இல்லையா ரெண்டு டீமாக பிரிஞ்சு ரோப்பை இழுத்து விளையாடும் இல்லையா அந்த மாதிரி கேம் மாதிரி தெரியுது எது வானமும் தொடப்பத்தை இந்த பக்கம் பிடிச்சிருக்கு அம்மாவும் தொடப்பத்தை இந்த பக்கம் பிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் ஜாடுக்கா உப்பர் வாலா ஹிஸ்ஸா ஆஸ்மான் பக்கடே ஹுயே அந்த தொடப்பத்துடைய மேல் பாகத்தை உப்பர் பாகம் எங்கே யார்கிட்ட இருக்குது ஆஸ்மான் கிட்ட தே நீச்சே வாலா அம்மா கீழே இருக்கிற தொடப்பத்தை ஜாடுவோடைய கீழே இருக்கிற பாகம் அம்மா கையில் இருக்குது தோனோ சோட்னேக்கோ தையார் நஹித்தே ரெண்டு பேருமே அந்த தொடப்பத்தை விடுறதுக்கு தயாரா இல்லை அம்மா சில்லாயி அம்மா என்ன பண்ணுறாங்க சவுண்டு கொடுக்குறாங்க கத்துறாங்க சோடு மேரா ஜாடு ஏன் தொடப்பத்தை விடு சோடு மேரா ஜாடு என் தொடப்பத்தை விடு மேரே பாஸ் ஏக் யஹி ஜாடு ஹே என்கிட்ட இந்த ஒரே ஒரு தொடப்பம் தான் இருக்குது அப்படின்னு யார் சத்தம் போடுறாங்க கத்துறாங்க பூடி அம்மா கத்துறாங்க தபி பி ஆஸ்மானே நஹி சோடா அப்போ கூட என்னென்னா அந்த ஆஸ்மான் வந்து அந்த தொடப்பத்தை விடுற மாதிரி இல்லை சோடானா லீவ் விடுறது பூடி அம்மா கப் தக் ரஸ்ஸா கஷி கர்த்தி தக் கயி பூடி அம்மாவும் இந்த ரோப் விளையாட்டு இருக்கு இல்லையா இந்த ரோப்போட கேமில் பூடி அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தக் கயி டயர்டாக ஆகிட்டாங்க சோர்ந்து போயிட்டாங்க ஆஸ்மான் நே ஜாடு கீச்னா நஹி சோடா ஆஸ்மானோ இந்த தொடப்பத்தை இழுக்கிறத விடவே இல்லை அப் வஹு ஜாடு கே சாத் ஊப்பர் உட்னே லகா இப்போ என்னென்னா அந்த ஆஸ்மான் வந்து அம்மாவை வந்து அப்படியே தூக்கிட்டு இழுத்துக்கிட்டே வானத்தை நோக்கி இழுத்துக்கிட்டே போகுது உஸ்கே சாத் ஜாடு பக்கடே ஹுயே அம்மா அபி உப்பர் ஜானே லகி அம்மாவும் அந்த ஜாடுவை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதால அம்மாவும் வானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க வகு சில்லாயி அம்மா கத்த தான் செய்கிறாங்க முஜே நீச்சே சோடுதே என்ன கீழே விடு முஜே நீச்சே சோடுதே என்ன கீழே விட்டுடு அப்படின்னு அம்மா சத்தம் போட்டுட்டே தான் இருக்காங்க ஆஸ்மானே கஹா அப்போ ஆஸ்மான் சொல்லுது வானம் என்ன சொல்லுதுன்னா அம்மா அப்மே தும்ஹே நஹி சோடுங்க நான் இப்போ உங்களை விட மாட்டேன் லே சலுங்க உப்பர் உங்களை மேலே தூக்கிட்டு போகிறேன் வஹி ஜாடு லகானா
அங்கே வந்து உங்கள் தொடப்பத்தை கொடுத்துட்றேன். நான் உங்களை மேலே தூக்கிட்டு போகிறேன், அங்கே போய் உங்ககிட்ட இந்த தொடப்பத்தை கொடுத்துட்றேன்னு யார் சொல்கிறாங்க? ஆஸ்மான் சொல்கிறாங்க. ஆஸ்மான். அம்மா அப் ஜாடு நஹி சோடு சக்தி தி. அம்மா அப்போவும் என்ன பண்ணல, தொடப்பத்தை விடுற மாதிரி இல்லை. கியூங்கி வஹு பஹூத் ஊப்பர் பௌன் சுகி தி. ஏன்னா அவங்க ரொம்ப மேலே போயிட்டாங்க, வானத்துக்கிட்டவே போயிட்டாங்க, ரொம்ப மேலே போயிட்டாங்க. தபி உசி வஹா சாந்த் திகாயா. அங்கே அவங்க என்ன பார்க்குறாங்க? நிலாவே பார்க்குறாங்க, சந்திரனையே பார்க்குறாங்க. ஜட் அம்மானை பயிர் படாயா और चांद पर चढ़ गई. அந்த அம்மாவை கீழே இறக்கி விட்டதுமே அந்த அம்மாவோட கால் எதில் படுதான்? சந்திரனில் படுதான், நிலா மேலே படுதான். பர் ஜாடு நகி சோடி. அப்போவும் ஆஸ்மான் வந்து என்ன பண்ணலை, அவங்களுக்கு தொடப்பத்தை கொடுக்கவே இல்லை. ஆஸ்மான்கோ ஃபிர் ஷராரத் சூஜி. திரும்பவும் ஆஸ்மானுடைய ஷராரத்னா என்ன சொன்னோம்? ஷராரத்னா குறும்பு, அதிகமாக தான் போயிட்டே இருக்கான். உஸ்னே சோச்சா, அது நினைக்குது. என்ன நினைக்குது? உஸ்னே சோச்சா, ஆஸ்மான் வந்து நினைக்குது. அம்மா தோ சாந்து பர் சட் கயி ஹே. அம்மா வந்து நம்ம நிலாவில் விட்டுட்டோம்னா யதி चांद उसकी मदद करेगा तो हर जाऊंगा, इसे यही रहने दूं. उसने सोचा அம்மா தோ சாந்து பர் பட் கயி ஹே. அம்மா வந்து சாந்தில் இறங்கிட்டாங்க. எதி சாந்து உஸ்கி மதத் கரேகா, இந்த சந்திரன் உதவி செஞ்சால் நான் தோத்தா மாதிரி ஆயிரும். இசை எகி ரகனே தூ, அதனால் இவங்க இங்கேயே தங்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசா சோச்கர் உஸ்னே ஜாடு சோடு தியா. இப்படி நினச்சிக்கிட்டே வானம் ஆஸ்மான் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஜாடுவோட சோடு தியா விட்டுடுறாங்க, அந்த தொடப்பத்தை விட்டுடுது ஆஸ்மான். அம்மா ஜாடு சஹித் சாந்த் பர் ரஹா கயி. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஜாடு அந்த தொடப்பத்தை கையில் பிடிச்சிக்கிட்டே அங்கேயே தங்கிடுறாங்க. வகு இத்தனி தக் கயி, அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. கி ஜாடு பக்கடே பக்கடே ஹி சாந்த் பர் பைட் கயி. இந்த மாதிரி தொடப்பத்தை கையிலேயே மேலே வரைக்கும் இழுத்துட்டு போய் சந்திரனில் கையில் ஜாடுவோடவே அங்கேயே என்ன பண்ணிட்டாங்க? சாந்த் பர் பைட் கயி உட்காந்துட்டாங்க. ஆஸ்மான் ஊப்பர் செலா கயா. ஆஸ்மான் வந்து அம்மாவை வந்து சந்திரனில் லேண்ட் பண்ணிவிட்டு ஆஸ்மான் தூரமாக போயிடுச்சு. ஊஸ் தின் சே ஆஜ் தக் பூடி அம்மா ஜாடு பக்கடே சாந்த் பர் பைட்டி ஹே. ஊஸ் தின் சே, அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும், ஆஜ் தக் இப்போ வரைக்கும், பூடி அம்மா ஜாடு பக்கடே அந்த ப்ரூம் ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டே சாந்த் பர் பைட்டி ஹே நிலவில் ஸோ இந்த மாதிரி தொடப்பத்தை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டே இருக்காங்களாம். ஆஸ்மான் அவங்கள கூட்டிகிட்டு பூடி அம்மா கையில் தொடப்பத்தோட சாந்தில் போயிட்டு உட்காந்துட்டாங்க. இதுதான் சாந்த்வாலி அம்மாவோட ஸ்டோரி.